யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்துல சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதாவது நீங்கள் என் சீஷராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரியப்பட்டு என் பின்னாடி வரலை, எனக்கு நீங்கள் சீஷராக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்கிறாரு. வேதத்தில் எரேமியாவில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் அங்கே சொல்லுவார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதாவது எரேமியாவை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லை, அவர் தாய் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லை, உருவாக்குறதுக்கு முன்னாடி. அப்போ அவர் தான் எரேமியாவை உருவாக்குறாரு. உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் அவரை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம சொல்லலாம். அவருடைய சீஷர்கள் அவர் அழைத்த விதமே அதான். மீன் பிடித்து கொண்டு இருந்தார், பேதுருவை போய் அவர் அழைத்தார், என் பின்னே வான்னு சொல்லி. பேதுருவை அவருடைய சீஷர்களை அழைத்தார். ஆயக்காரனாக அமர்ந்திருந்த லேவியை அவர் அழைத்தார். அனைவரையும் அவர் தேடி சென்று அழைத்து அவர் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் நாம் இன்னைக்கு அவரை பின்தொடர்றோம், அவரை வழிபடுறோம், அவர் சொல்கிறத காண்பித்த வழிமுறைகளை பின்பற்றுறோன்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லை. நாம் அவரை பின்பற்றணும்னு சொல்லி, நாம் அவர் பேரில் பட்டுதலாக இருக்கணும்னு சொல்லி அவர் நம்மை தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ கிறிஸ்து நம்மளை தெரிந்திருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? முதலாவது அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆபிரகாம் அவருக்கு கீழ்ப்படிந்து போனார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, இந்த உலக ஆசைகளை எல்லாம் விட்டு அவருக்கு பின்னாக போகணும். என்னை பின்பற்றுகிறவன் தன் ஆசையை விட்டு சிலுவையை சுமந்து கொண்டு பின்னாடி வரணும்னு கிறிஸ்து சொன்னார். அப்போ உலக ஆசையை விட்டுட்டு போகணும். மூணாவது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் பற்றுதலாக இருப்பேன்னு சொல்லி அசையாத விசுவாசத்தோடு பற்றோடு நாம் அவருக்காக வாழணும். ஏன்னு சொன்னால் நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்ட அவர் உண்மை உள்ளவர். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு யார் என்றதை அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம்.